ஹலோ ஆல். தினமும் காலையில எந்திரிச்சோன ரொம்ப சோர்வா இருக்கா? இல்ல கை கால்ல குத்தல்களோ இல்ல மதமதப்பாவோ இருக்குதா? இது விட்டமின் B12 குறைபாட்டிற்கான அறிகுறியா இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம விட்டமின் B12 பத்தி விரிவா பார்க்கலாம். வைட்டமின் B12 அல்லது கோபாலமின்னு சொல்லப்படுற இந்த விட்டமின் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுது. இது புதிய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுது, நரம்ப பாதுகாக்கிற மைலின் ஷீட் படலத்தை பராமரிக்குது. முக்கியமா நம்ம சாப்பிடுற உணவை ஆற்றலா மாத்துறதுக்கு இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதனால தான் இத எனர்ஜி வைட்டமின் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே முதியவர்கள் மற்றும் சைவ உணவு உண்பவர்களுக்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. விட்டமின் B12 நிறைந்த உணவுகள்னா அது பெரும்பாலும் அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் B12 குறைபாடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. விட்டமின் B12 எந்த உணவுகள்ல அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல கடல் உணவுகள்ல, அதாவது சிப்பிக்குள்ள இருக்கிற மீன் வகைகள்ல ரொம்ப அதிகமான வைட்டமின் B12 இருக்கு. அடுத்தபடியா சார்டின், மேக்ரல், சால்மன் இந்த மீன்கள் எல்லாமும் விட்டமின் B12 அதிகமா இருக்கு. கோழி, ஆடு ஈரல்கள் எல்லாம் விட்டமின் B12 ஒரு சுரங்கம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் B12 ஈரல்கள்ல இருக்கு. பால், தயிர், சீஸ் இதெல்லாமும் விட்டமின் B12 சிறந்த ஆதாரம்னு சொல்லலாம். சைவ உணவு சாப்பிட்றவங்க நியூட்ரிஷனல் ஈஸ்ட்னு கடையில கிடைக்குதும், இதை பயன்படுத்தலாம். இது ஒரு ஸ்பூனுக்கு 8.8 மைக்ரோகிராம் B12 கொடுக்குது. சராசரியா ஒரு மனிதருக்கு தினமும் 2.4 மைக்ரோகிராம் B12 தேவைப்படுது. கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் 2.6 மைக்ரோகிராம் தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் உணவு மூலமாவே B12 சத்தை எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. சோர்வு ரொம்ப அதிகமா இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்.